நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. முதலமைச்சர் தொடங்கி வைத்த நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் மருத்துவ முகாம். முதல் நாளில் 44,418 பேர் பயனடைந்துள்ளதாக அரசு தகவல். மருத்துவமனையில் இருந்தாலும் மக்கள் பணி செய்ய வேண்டும் என்பதே தமது விருப்பம் என முதலமைச்சர் பேச்சு. நாட்டு மக்கள் நலனே தமது நலன் என்றும் உருக்கம். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அதிமுக திட்டம்தான் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அம்மா ஆரோக்கிய திட்டத்திற்கு புதிய பெயரை சூட்டி முதலமைச்சர் கொண்டு வந்திருப்பதாகவும் விமர்சனம். கடலை மிட்டாய் உற்பத்திக்கான பொது வசதி மையமும் 2026 ஏப்ரலில் பயன்பாட்டுக்கு வர உள்ளது. தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாக அமைச்சர் தாமு அன்பரசன் கண்டனம். நான்கு சுங்கச்சாவடிகளுக்கு செலுத்த வேண்டிய பாக்கி சுங்க கட்டணத்தில் 50% ஆகஸ்ட் 15க்குள் செலுத்த தமிழக அரசு முடிவு. மீதி தொகையை செப்டம்பர் மாதத்தில் செலுத்துவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில். உலகிலேயே தந்தையை வேவு பார்த்த மகன் அன்புமணி மட்டும்தான். பாமக நிறுவனர் ராமதாஸ் மீண்டும் ஆதங்கம். தருமபுரியில் ஜி.கே. மணி முன்னிலையில் அன்புமணி குறித்து அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் விமர்சனம். சிரித்தபடியே சைகையில் வேண்டாம் போதும் என ஜி.கே. மணி கூறிய நிலையில் அரங்கத்தில் சிரிப்பலை. உடல் உறுப்புகளை கொடையளிப்பதில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்வதாக முதல்வர் பெருமிதம். பிறரது வாழ்வுக்கு துணையாவதே பெருவாழ்வு என்றும் எக்ஸ் தளத்தில் நிகழ்ச்சி பதிவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் சந்திப்பு. சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். உள்ளம் தேடி இல்லம் நாடு என்ற தலைப்பில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா இன்று முதல் சுற்றுப்பயணம். முதற்கட்ட சுற்றுப்பயணத்தில் விஜய் பிரபாகரனும் பங்கேற்பார் என்றும் அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. 7 மாதங்களுக்குள் திமுகவிற்கு எதிராக வலுவான கூட்டணி அமையும் என்றும் வானதி சீனிவாசன் பேட்டி. நகைச்சுவை நடிகர் மதன்பாப் உடல்நலக் குறைவால் காலமானார். புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்ததாக தகவல். தேனி, தென்காசி உட்பட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவலாக கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதி. பொதுவெளியில் ஆதாரமின்றி அவதூறு கருத்து தெரிவிப்பதாக சீமான் மீது டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கு. அவதூறு கருத்து தெரிவிக்க சீமானுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. நெல்லை கவின் ஆணவ கொலை வழக்கில் கைதான சுர்ஜித்தின் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை நீட்டித்து நெல்லை நீதிமன்றம் உத்தரவு.
திண்டுக்கல் மாவட்டம் பொன்மாந்துறை புதுப்பட்டியில் கிணற்றில் மூழ்கி 2 சிறுமிகள் உயிரிழப்பு. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் அருகே ரயில் தண்டவாளத்தில் கல்லூரி மாணவன் சடலமாக மீட்பு. கழுத்தில் வெட்டுக்காயம் இருப்பதால் கொலையா என மாணவனின் பெற்றோர் சந்தேகம். ஈரோடு பவானிசாகர் அணை அருகே பரிசல் கவிழ்ந்து கோர விபத்து. ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் மற்றொருவரை தேடும் பணி தீவிரம். சமயபுரம் மாரியம்மன் கோவிலை சுற்றியுள்ள 28 தனியார் தங்கும் விடுதிகளில் போலீசார் சோதனை. பாலியல் தொழில் நடைபெறுவதாக வந்த புகாரில் சந்தேகத்தின் பேரில் 5 பேரை பிடித்து விசாரணை. அண்ணாமலையார் கோவில் அருகே சென்று கொண்டிருந்த புல்லட் பைக் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. பைக்கில் பயணித்த ஐடி ஊழியர் மற்றும் அவரது மனைவி கீழே குதித்து உயிர் தப்பினர். பணிப்பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கு ஆயுள் தண்டனை. (2024) மக்களவைத் தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. 15 தொகுதிகள் குறைந்திருந்தால் மோடியால் பிரதமராக இருக்க முடியாது என்றும் பேச்சு. தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணைய முறைகேடுகளுக்கான ஆதாரங்களை விரைவில் வெளியிட இருப்பதாகவும் அறிவிப்பு. தனது தந்தை அருண் ஜெட்லி உயிருடன் இல்லாத காலத்தில் எப்படி ராகுல் காந்தியை மிரட்டியிருக்க முடியும்? விவசாய சட்ட போராட்ட காலத்தை சுட்டிக்காட்டிய ராகுல் காந்திக்கு ரோஹன் ஜெட்லி கேள்வி. பிரதமர் நரேந்திர மோடியின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் மாறிவிட்டது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பரபரப்பு குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியலில் தன்னுடைய பெயர் நீக்கப்பட்டு இருப்பதாக தேஜஸ்வி யாதவ் பரபரப்பு குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியலில் தேஜஸ்வி யாதவின் பெயர் இடம்பெற்றிருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு தேர்தல் ஆணையம் மறுப்பு. ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது உக்ரைன் தாக்குதல். அடுத்தடுத்த ட்ரோன்களை ஏவி தாக்கியதில் 3 பேர் உயிரிழப்பு என தகவல். பாகிஸ்தானில் பயணிகள் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டது. 10 பெட்டிகள் தடம் புரண்ட நிலையில் 30 பேர் படுகாயம். இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஓவல் டெஸ்டில் வெற்றி பெறப் போவது யார்? 2 நாட்கள் எஞ்சியிருக்கும் நிலையில் வெற்றியை ருசிக்க இரு அணி வீரர்களும் முனைப்பு. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியானது நடிகர் ரஜினிகாந்தின் கூலி படத்தின் ட்ரெய்லர். 12 மணி நேரத்தில் 1 கோடி பார்வைகளை கடந்ததால் ரசிகர்கள் உற்சாகம். கூலி படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்த ரஜினிகாந்திற்கு உற்சாக வரவேற்பு.
நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வெளியே கூடியிருந்த ரசிகர்களை பார்த்து ரஜினிகாந்த் கையசைத்து ஆரவாரம். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.